ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மலை ஏற்றத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னா, சில பேருக்கு மலை ஏறுதுன்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஒரு மெயினானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அட்வென்ச்சரஸாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கொண்டரங்கி மலைக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த மலை திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் கீரனூர் கிராமத்தில் தான் இருக்குது. இந்த மலை பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மலை அப்படியே செங்குத்தாக ஏறும். இந்த மலை மொத்தம் 3825 அடி உயரமாக இருக்கும். மலை அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா மல்லீஸ்வரர் கோவில் இருக்குது. அங்கே கும்பிட்டுட்டு தான் நீங்கள் மலை ஏற ஆரம்பிக்கணும். லாங்கில் இருந்து வரவங்களுக்கு பார்க்கிங் வசதி, ரூம் வசதி அண்ட் தண்ணீர் வசதிலாம் இருக்குது. இந்த மலை ரொம்ப ரிஸ்க்காலாம் இருக்காது, நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஆனால் கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் இந்த மலைக்கு வரீங்கன்னா கையில் தண்ணீர் பாட்டில், அப்புறம் உங்களுக்கு வேணும்னா ஸ்நாக்ஸ் கொண்டு வாங்க. அதுக்குன்னு நிறையா வெயிட் தூக்காதீங்க, உங்களுக்கு ஏற கஷ்டமாயிரும். அப்புறம் வரும்போது கையில் ஒரு சின்ன குச்சி மட்டும் கொண்டு வாங்க. ஏன்னா அங்கே குரங்கு நிறையாவே இருக்கும் இந்த மலையில். நீங்கள் முக்கால்வாசி மலை ஏறினதும் மல்லீஸ்வரர் கோவில் பார்ப்பீங்க. அங்கே தான் சிவனுக்கு பூஜைலாம் செய்வாங்க. அங்கே இருந்து கொஞ்சம் தூரத்தில் ஏறினோன்னா நம்ம டாப்புக்கே போயிடலாம். சின்ன வயசில் இருக்கிறவங்கலாம் இந்த மலையை 1-1.5 ஹவர்ஸில் ஏறிடலாம். பட் கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ஸ் அப்படின்னா லேட் ஆகும். இந்த மலையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கூட இருக்குது. தீபக்னு ஒரு அண்ணா கின்னஸ் ரெக்கார்ட் செய்யணும்னு சொல்லி டெய்லியும் இந்த மலையை 4 டைம்ஸ் ஏறி இறங்குறாங்க. நீங்கள் இந்த மலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏஜ்டு பீப்புள்ஸ் சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அவங்களால இந்த மலையை ஏற கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. பட் நீங்கள் கண்டிப்பாக ஏறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டாக்டரோட கன்சல்ட் பண்ணிவிட்டு போங்க. இந்த மலைக்கு போயிட்டு வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அண்ட் நம்ம என்னென்ன ப்ரே பண்ணுறோமோ அது எல்லாமே நடக்கும். நீங்கள் இந்த மலைக்கு போகிறீங்கன்னா பூஜை ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போங்க. ஊதுபத்தி, சூடம், பன்னீர், விபூதி அந்த மாதிரிலாம் கொண்டு போங்க. அங்கே போனீங்கன்னா அந்த சுவாமிக்கு பூஜை பண்ணி தருவாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த மலைக்கு போயிட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலில் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.